நான் அப்படி சொல்லல. சொல்லாத வார்த்தைகள நீங்க சொல்றீங்க. அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. நீங்க பலவீனம் சொன்னீங்க. சிதிலமடைந்த கட்டிடம் போல் இருக்கிறது. சிதிலமடைந்த கட்டிடத்தை ரிப்பேர் பார்க்கிற வேலையை செய்யாமல் இன்னமும் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது தனி. திராவிட முன்னேற்றக் கழகம் முதியவர்களுக்கு ஓய்வு கொடுப்பதிலேயே ஒரு போராட்டத்தில் இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் விரும்பாத அரசியலை நாம் செய்கிறோம், அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு பிறக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் திணறுகிறது. ஆனால் அமைப்பு ரீதியாக பலமான இயக்கமாக இருக்கிறது. ஆகவே நான் அதை ஒரேடியாக புறந்தள்ள விரும்பவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி இன்னமும் அமைப்பு ரீதியாக பலமான பிரதான எதிர்க்கட்சியாக தாவேகாவுக்கு எதிராக எழும்பி நிற்கிறதோ, அதற்கு நிகராக வலிமையான சக்தியாக அண்ணாமலை களத்தில் இருப்பார், உருவெடுப்பார். மிக விரைவில், இப்போது இல்லாவிட்டாலும் மிக விரைவில் இந்த இருவரும் சக்திகளுக்கு நிகராக இவரும் வளர்ச்சி காண்பார் என்பது எனது பார்வை.